விண்வெளியில தகவல் பரிமாற்றத்தை வந்து இந்த லேசர் ஒளிக்கதிர் மூலமா, அந்த டெக்னாலஜி மூலமா கண்டிப்பா நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள். மிகப்பெரிய ஒரு மனித குலத்துக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு விண்கலத்த அங்க விண்ணுக்கு அனுப்பிச்சாங்க. 2028க்குள்ள இந்த அங்க இருக்கிற விண்கலம் வந்து ஒரு பரிசோதனை பண்றதுக்காக, அதாவது டிஎஸ்ஓசிங்கிற இந்த பரிசோதனை மூலமா பரிசோதனை செய்யறதுக்காக இந்த விண்கலத்த அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்ச இந்த விண்கலம் வந்து இந்த சுமார் 1.6 கோடி தொலைவில் இருக்கிற இந்த லேசர் ஒளி மூலமா ஒரு புகைப்படங்களை அனுப்பிச்சிருக்குங்க. இப்போ அதை தான் இப்போ நாசா வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு உதாரணமா நம்ம சொல்ல போனா, அந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த ரேடியோ ஒளிக்கதிர் மூலமா நம்ம ஒரு ஒரு ஒளிக்கதிரை, அதாவது அங்கிருந்த ஒரு ரோவர் வந்து ஒரு ஹெச்டி ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புகைப்படம் பூமிக்கு வந்து சேர்றதுக்கு சுமார் 9 மணி நேரம் ஆகுமாங்க. இப்படியாப்பட்ட இந்த டெக்னாலஜி, ஆனால் இந்த லேசர் ஒளிக்கதிர் மூலமா நாம வந்து இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து வெறும் இந்த ஹெச்டி பிரிண்ட் மூலமா அந்த புகைப்படத்தை 9 நிமிஷத்துல நம்ம இதை ரிசீவ் பண்ணிக்கலாமாங்க. ரேடியோ அலை ஒலிக்கதிர் மூலமா அந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து அந்த ஒரு வீடியோ கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமில்லாத விஷயமா இருக்குங்க. ஆனால் இந்த தொழில்நுட்பம் மூலமா இந்த வீடியோ கால் ஒரு விஷயங்கிறத வந்து சாத்தியமுள்ளதா ஆக்கியிருக்கிறாங்க இப்போ ஒரு நாசா விஞ்ஞானிகள். அரிய வகையான ஒரு கண்டுபிடிப்பு வந்து மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும், அது இல்லாமல் அந்த அறிவியல் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குங்க.